போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆன நம்ம சந்தன் போலீஸ் ட்ரைனிங்கும் நல்லபடியாக பண்ணி முடிக்கிறான். இங்கே முகமதோட அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போகுது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுறதுனால அவன் கம்பெனியில் இருக்கிற ஆரோ வாட்டர் மிஷினை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் சூப்பர்வைசரை பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. அவன் எப்படி இப்படி திருடிட்டு போகலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் அங்கே வந்த முகமது 8 மிஷினையும் நான் வித்துட்டேன் அப்படின்னு எடுத்து வந்து பில்லோட காமிக்கிறான். அதை பார்த்து ஆச்சரியமான மேனேஜர் இன்னையிலேருந்து நீ கிளர்க்கு கிடையாது, இந்த கம்பெனியில் நீயும் ஒரு சேல்ஸ்மேனை வேலை பாருன்னு சொல்லிடுறாங்க. ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. அப்பாயின்மெண்ட் எப்போ வரும்னு டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்குறான் நம்ம சந்தன். அங்கே இருக்கிற வாட்ச்மேன் இப்போதைக்கெல்லாம் வராது, பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்தில் சந்தனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க அம்மா பள்ளிக்கூடத்தில் சத்துணவு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்க குழந்தைங்களோட அம்மாலாம் வந்து இவங்க வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க சமைச்சதெல்லாம் ஏன் பிள்ளைங்க சாப்பிடாதுன்னு சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் சொல்லியும் அவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க சமைச்சாங்கன்னா என் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இதில் ரொம்பவே டென்ஷன் ஆன நம்ம சந்தன் போலீஸ் அப்பாயின்மெண்ட் வர வரைக்கும் வெளியூருக்கு போய் வேலை செய்யலான்னு முடிவெடுக்கிறான். அவங்க கிராமத்தில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற சிட்டிக்கு தான் வேலைக்கு போகிறான். அங்கே 10 பேர் தங்கி இருக்கிற பேச்சுலர் ரூமில் தான் தங்குறான். இன்னைக்கு சாயம் போடுற ஒரு தொழிற்சாலையில் தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கான். மாதம் வர காசை கொஞ்சம் கூட அவன் எடுத்துக்காம வீட்டுக்கு அனுப்புகிறான். அந்த காசில் இப்போ அவங்க வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே முகமது ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்தியாவும் ஜெயிச்சிடுது. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக குதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம முகமதும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அங்கே இருக்கிற மேனேஜர் இவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இவங்க ஆளுங்க பாகிஸ்தான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி முகமதை ரொம்பவே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. பொறுக்க முடியாதவன் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களும் வேணா உங்க வேலையும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். ரொம்பவே உடஞ்சி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா சந்தன் இருக்கிற அந்த ஊருக்கு தான். உன்னை அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சுடுடான்னு சொல்லி ரொம்பவே கட்டி பிடிச்சி கதறி அழுகிறான். சந்தன் வேலை செய்யற அதே கம்பெனியில முகமதையும் வேலைக்கு சேர்த்து விட்டு இப்ப 2 பேருமே ஒன்னா அதே கம்பெனியில வேலை பாக்குறாங்க. இருக்க எல்லார் கூடயுமே ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. சந்தனோட வீடு இப்ப முக்காவாசியான வேலை முடிஞ்சிடுச்சு. அவங்க அக்கா வீடியோ கால் பண்ணி இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ முகமதும் அவன் சம்பாரிச்ச காசுல அவங்க அப்பாவுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பியும் ஊருக்கு கிளம்புறான். ஊருக்கு வரும்போது அவங்க அம்மா ஊருகா செஞ்சு கொடுத்து அனுப்புறாங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு கூடுறான்னு சொல்லி ரொம்பவே அடிச்சுட்டு ஜாலியா இருக்காங்க. இப்போ கொரோனா லாக்டவுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. லாக்டவுன் முடிஞ்சாதான் திரும்பியும் ஃபேக்டரி ஓபன் பண்ணுவோம், அது வரைக்கும் யாருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே எல்லா கடையிலும் பயங்கர கூட்டமா இருக்கு. இவங்களால அரிசி பருப்பு கூட வாங்க முடியல. அடுத்த நாள் லாக்டவுன் போட்டுடுறாங்க. ஒரு கடை கூட திறக்கவே இல்லை. வெளியே போனாலே போலீஸ் அடிக்கிறாங்க. அதனால இவங்களால எங்கேயுமே போகவும் முடியல. பஸ் வசதி இல்லாதனால பாதி மக்கள் நடந்தே சொந்த ஊருக்கு போறாங்க. மீறி ஒரு பஸ் வந்தா கூட அது ரொம்பவே கூட்டமா இருக்கு. ரூம்ல இருக்கிற எல்லாருமே ஊருக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நைட்டோட நைட்டை போலான்னு தான் பிளானிங். ஏன்னா பகல்ல போனா போலீஸ் அடிப்பாங்க அப்படின்னு. ஆனா இப்பவும் போலீஸ் பாத்துறாங்க. இப்போ முகமதை போட்டு போலீஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. கூட இருந்த 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. ஆனா சந்தன் ஓடாம அவனை போய் காப்பாத்துறான்.